Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா வெஜ் பிரியாணி எப்படி ஈஸியா செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ் அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது நீங்க என்ன பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு gift ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த சின்ன வைரஸால தான் வந்து அந்த பார்சல்லாம் என்னால சென்ட் பண்ண முடியல. எங்கயாவது வந்து பார்சல் வந்து மிஸ் ஆயிடுமோ அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா கூடி சீக்கிரமாவே இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு எவ்வளவு சீக்கிரமா என்னால வந்து பார்சல் சென்ட் பண்ண முடியுதோ உங்களுக்கு gift வந்து சீக்கிரமாவே நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ஒரு ப்ராப்ளத்தால தான் வந்து நான் gift சென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. கூடி சீக்கிரமாவே உங்களுக்கு நான் gift வந்து சீக்கிரமா சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோல நான் சொல்லிடுறேன் சென்ட் பண்ணிட்டேன் அப்படினு. இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் எண்ணெய் ஊத்தி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி அது நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சாயில போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் வந்து நல்ல நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதக்க தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். குட்டி குட்டியா ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். வதங்கினாதான் மசாலா நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால வெங்காயம் தக்காளி நல்லாவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து சைடில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இது இப்போ வந்து அரைக்க போகிறோம், அதனால நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இதில் வந்து முந்திரி வந்து ஒரு 3 முந்திரி போட்டிருக்கேன். 3 முந்திரி, கசகசா வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து வெஜிடபிள் சேர்க்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எல்லா காய்கறியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் அந்த மசாலா. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து நல்லா அதையும் வதக்கிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, புளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதோட பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, கருவேப்பிலையை, அதை நான் வந்து ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் சிக்கன் 65 மசாலா, இந்த மசாலா தான் சொன்னேன். சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டேபிள்ஸ்பூன்னா, நார்மல் சில்லி மசாலா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. சிக்கன் 65 மசாலா வந்து பிரியாணிக்கு போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் அதுதான் வந்து பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா எவ்வளோ ஒரு மசாலா மாரி அழகாக நல்ல மசாலா வந்திருக்கு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. நமக்கு வந்து ரைஸுமே வந்து நல்லா மசாலாவோட வரும். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தான் நம்ம பாஸ்மதி ரைஸ் செய்யணும். நல்லா ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதனால 2 கப் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். எப்பயுமே அரிசி 1 கப் எடுத்தோம் அப்படின்னா தண்ணி வந்து 2 கப் எடுக்கணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அரிசி போட்டுட்டு ஓவராக கிண்ட வேண்டாம். நல்லா கொதிச்சோன்னா நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் விசில் எதுவும் வைக்க போகிறதில்ல. நான் வந்து அரிசியும் தண்ணியுமா வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் மூடி விசில் வைக்க போகிறேன். விசிலை போட்டுட்டு ஒரு விசில் கூட வைக்க மாட்டேன். 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான்
மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து இறக்கிக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து எந்த விசிலுமே வைக்காமல் அப்படி இறக்கிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது மேலே வந்து கொத்தமல்லி வந்துட்டு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். தண்ணி அளவெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.